வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்தானம் அவருடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் பிஸ்கோத். இந்த படத்தை இயக்குனர் கண்ணன் அவரை இயக்கி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல சந்தானம் அவருக்கு பேரா தாரா அலிஷா பெர்சி, சுவாதி முப்லா ஆகிய 2 பேர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன், ஜவுகர் ஜானகி, ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலரும் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒரு பிஸ்கோத் படத்துக்கான ட்ரெய்லர் வெளிவந்துருந்துச்சு. அந்த ஒரு ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அந்த ஒரு பாகுபலி படத்துல இருக்க சீன்ஸ் எல்லாம் சும்மா வச்சு செஞ்சிருந்தாங்க. அது எல்லாமே ரசிகர் மத்தியில வேற லெவல்ல ஒரு வரவேற்பு இருந்துட்டு இருந்துச்சு. சந்தானம் பிஸ்கோத் கம்பெனில வேலை பார்க்கறாராம். சோ அதை மையப்படுத்தி தான் இந்த படத்துக்கு பிஸ்கோத் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே 80ல நடக்கிறது போலவும் பிரிவியட் மற்றும் இப்போது நடக்கிறது போல சில காட்சிகளை வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பிரம்மாண்டமா வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஸோ 80களில் நம்ம எப்படி படங்களை பார்த்துருந்தோமோ அதே போல இந்த படத்துல பார்க்க முடியும். கண்டிப்பா ரசிகர்களை ரசிக்க வைக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சிகள் எல்லாமே அமையும் அப்படின்ற மாதிரி படத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு டீசரை பார்த்த எல்லோருமே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தை தயாரிப்பாளர் ரவீந்திரன் கைப்பற்றிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் நேரடியா OTT தளத்துல வெளியாகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது அரங்கேறி இருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த படம் வருகிற தீபாவளி ஸ்பெஷலா நேரடியா OTT தளத்துல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம படத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா பிஸ்கோத் படம் தீபாவளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தீபாவளி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரசிகருக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.